எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கேயோட கதை பற்றி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்னைக்கு நாள் 13ங்க. இந்த 13 அன்னைக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்றதை கரெக்டாக சொல்கிறேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதோட வாட்டர் பாட்டிலையும் சேர்த்து சொல்கிறேன். அதையும் நான் சிங்கிளாக போட்டாச்சு. அப்புறம் பார்த்தா ரெக்கார்டு என்னோட ஃப்ரெண்டோட ரெக்கார்டு தான் இருக்குது, என்னோட ரெக்கார்டு இல்லை நண்பர்களே. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கால் பண்ணேன். 40 ரூபா கையில் வச்சுட்டு ரெக்கார்டு வாங்க முடியாது. எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கேட்டால் அவங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்றாங்க. அதுக்குள்ளேயும் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சிட்ட ஒரே கையோட அப்படியே தண்ணியும் குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் நண்பர்களே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலையை சீவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா போகணும் இல்லையா, அதனால் நானும் தலையை சீவ ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போய் பார்த்தா அந்த அண்ணா கடையில் போய் கேட்டால் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட குட்டி நோட்டு தான் இருக்குது, பெரிய நோட்டெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நானும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து மெதுவாக போயிட்டேன். நான் அங்கே போய் சேர்ந்து அவங்க வந்து எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. என் வயிற்றில் பாலை பார்த்தாங்க. லைக் எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்து சேர்ந்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டோன்னே எங்கள் அம்மா ஃபோனில் அப்போ ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி கார சட்னி எடுத்து வெளில வை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை அப்போவே மறந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மா இப்போ வெளில நிற்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா வெளில நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் கார சட்னி இருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி நானே ரெடி பண்ணேன். எப்படி நானே ரெடி பண்ணேன்னா, அதே போல் வந்து அடுப்பை டக்குன்னு ஐ மீன் அது வந்து அடுப்பு மேலே வந்து இது பாத்திரத்தை வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வெங்காயத்தை போடுன்றாங்க, பச்சை மிளகா போடுன்றாங்க. எல்லாத்தையும் போட்ட பிறக்கும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம உடம்பையும் ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்காக தான் நான் கொஞ்சம் திருப்பியும் மிக்சியை ஜாருன்னு கிருன்னு அரைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். அது 12 வந்திருக்கோம். இப்போ நான் 13 பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. அப்படியே நானும் எங்கள் அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நிம்மதியாக போய் உறங்கிட்டேன். பாய்.